பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரசங்கியார் இன் பிரசன்ன வசனமாக இன்று நாம் எடுத்திருப்பது பிரசங்கி 10வது அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 10:9. கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். அதாவது ஒரு சிறந்த கட்டடமோ ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது எல்லாருக்கும் பயன்பாடு உள்ளதாக கூட இருக்குது. ஆனால் அதையே அது தன்னுடைய எதிரிக்கு பயன்படுது, எதிரி என்று தான் மனதில் நினைத்திருக்கிறவனுக்கு பயன்படுது அப்படின்னா அதை உடைத்து போடுறதுக்கு மனிதன் ரெடியாக இருக்கிறான். இது நேரடியாக கல் உடைக்கிறது அந்த மாதிரி கூட நம்ம அர்த்தப்படுத்திக்க கொள்ளக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் தனக்கு பிடிக்காதவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்கு மனிதர்கள் ரெடியாக இருப்பாங்க. அதனால அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி கெடுக்கிறது அப்படின்னு அதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது எளிதாக புரியும்ன்றதுக்காக சொல்கிறாரு. கல்லுகளை உடைக்கிறவன் அதனால் காயப்படுவான், அந்த கல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கெடுக்கிறவன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறாரு. மரத்தை பிழைக்கிறவன், ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு குடும்பம் கூட ஒரு நல்ல விதமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதை உடைத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிழைக்கிறவன் அதனால் மோசப்படுவான், அதனால கஷ்டப்படுவான், அதனால அவனுக்கு கேடு உண்டா, அடுத்தவங்களுக்கு அடுத்த குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கணும் அப்படின்னு விளைவிக்கிறவங்க நினைக்கிறது மட்டும் இல்லை, கேடு செய்கிறவனுக்கு அவனுடைய குடும்பத்திற்கு அவன் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து அவனுக்கு மோசம் வரும் அப்படின்றது இயற்கையின் நியதி. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியார் இன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.